கடல்ல இருந்து மண் எடுத்து உள்ள பம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஃபோர்ட் சிட்டி வந்திருக்கிறோம். கொழும்பில் இருக்கிற ஃபோர்ட் சிட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நாங்கள் இன்றைக்கு என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ட்ரன்ஸால் போகிறோம். உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் வரணும் இதுக்கு. இது வரைக்கும் நான் வந்ததில்லை. செக் பண்ணி தான் வருவாங்க. செக் பண்ணி தான் போகணும். கட் பண்ண வீடியோவை. இங்கே என்ன காஃபி அதுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. கேப்பச்சினோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லை பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல ஒரு பெயிண்டிங், செம்மையாக இருக்குது இந்த பெயிண்டிங். வேறு லெவலில் இருக்குது இந்த பெயிண்டிங். சில் ஃபோர்ட் சிட்டி. பப் உள்ள பப் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெஸ்டாரண்ட் தான். இது உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு கடை இருக்குது. வாவ், கடையில் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. நிறைய பொருட்கள் இருக்குது. ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அதில் போட்டிருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. கையாலான பொருட்கள் அதிகமாக இருக்குது. பாருங்க பாருங்க. செம்மையாக இருக்குது இந்த கடை. அங்கால போய் பார்ப்போம். கடைகள் தான் கூட இருக்குது. இது ஸ்பா. இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு பொருட்களும் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். அங்கால வீடியோவில் என்னென்னத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே உள்ளே போகணுமென்று பார்ப்போம். இது டீ கேலரி. ஃபுல்லாக டீ ஐட்டம்ஸ் தான் இருக்கு இங்கே. ஸ்ரீலங்கன் டீ ஐட்டம்ஸ். ஆமாம், அவ்வளோ ஐட்டம் இருக்கா பாருங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. இவ்வளோ இருக்குன்னு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். வேற லெவலில் இருக்கு பார்க்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வேற என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கும் தெரியல. கூட்டிகிட்டு வந்தானே கூட்டிகிட்டு போவோம் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு காட்டுறதுக்காக. இது வந்து டியூட்டி ஃப்ரீக்குரிய கடைகள். நாங்கள் இங்கால தான் போகணும். எக்ஸிடெண்ட்டை பார்த்துட்டு நான் குழம்பிட்டேன். இந்த பக்கம் தான் போகிறோம். இங்கே செம்ம ஃபன் பண்ணுறாங்க. பப்பன்னு நினைக்கிறேன். உள்ள போகையில் வெளியில் போவோம். லான்ச் பண்ண டேட் போட்டிருக்காங்க 5th September 2024. அப்போ தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர்ட் சிட்டியை. கொழும்பு நகர பாருங்கள். அங்கே லோட்டஸ் டவர், தாமரை கோபுரம்
தெரியுது. இதான் சங்கரில்லா ஹோட்டல். இங்கே அப்படியே சுற்றி பார்ப்போம் நாங்கள். ஆக்சுவலாக இது மால். இதுக்காக நாங்கள் வெளியில் போகணும். என்ன சொன்னால் அங்கால வெஹிக்கிளில் தூர போகணுமாம். சீ சைட் போகிறோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெஹிக்கிள் பக்கம் போய் கொண்டிருக்கோம் வெளியில் போகிறதுக்கு. என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் வாராக்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாம் விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட், நாங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ண இடத்துக்கு போகிறோம். ஃபோர்ட் சிட்டின்ற இந்த மாலுக்கு முன்னால் ஒரு வெஹிக்கிளை பார்த்தேன். ஃபோர்ட் வெஹிக்கிள், அதில் நம்பரை பாருங்கள். ஸ்ரீலங்கன்ஸுக்கு தெரியும் இது ஒரு ஃபேன்சி நம்பர். அப்போ ஏதோ ஒரு பெரிய புள்ளி உள்ளே நிற்குது. செம்மையாக இருக்குது, வெஹிக்கிளும் செம்மையாக இருக்குது. சரி, இப்படி நாங்கள் வேன் கிட்ட போவோம். பாருங்கள், சங்கரில்லா ஹோட்டல் அங்கே இருக்குது. நாங்கள் இடையில இருக்க ரோட்டால் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் இதுக்கெல்லாம் இருக்குது. பாருங்க எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்குதுன்னு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே இந்த இடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல்ல இருந்து மண் எடுத்து அதை இந்த சைட்டில் பீச்சி அடித்து அந்த மண் எடுத்து இங்கே பரவி ஒரு பெரிய ஒரு மிஷினால் பரவி அதுக்கு பிறகு தான் இந்த நிலத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலம் ஆனது ஃபுல்லாக ஆழ்கடலில் இருந்த மண்ணால் தான் உருவாகிருக்குது. இலங்கை வரவரத்திலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை குறைந்த ஒரு இடம்தான் இது. பாருங்க எப்படி இருக்குண்டு. நைட்டில் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனீஸ் ஐட்டம் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிடலாம்னு கேள்விப்பட்டேன். முதலரட்சி எல்லாம் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம் என்ன மாதிரி இந்த வீடியோ இருக்க போதுண்டு. உள்ளே போகிறோம். செம்மையாக இருக்குது பார்க்க. ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்குது. கடல் மண்ணில் ஒரு ரெஸ்டாரண்ட். என்ன அப்போ முதலரட்சி இல்லையா? இங்கே இளநீ ஐட்டம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். இப்போ குளிர் தானே, மத்தியானத்தில் இளநீ எல்லாம் எடுக்கலாம் போல். ஐஸ்கிரீம் ஐட்டம் தான் கூட இருக்குது. ஓ, பேர் டப்புன்னு கிளிக் ஆகுதில்லை. என்ன போட்டு கொண்டிருக்காங்க? முதல்ல இருக்கும் இல்லையோ, ஆனால் வேற லெவலில் இருக்குது. அங்கே நிற்கிற ஐட்டம் இப்படியே போவோம் நாங்கள்.
என்னப்பா முதலே தேடி கொண்டிருக்கேன் காண கிடைக்கல. அப்போ பொய்யா? இங்கால பாத்தீங்கன்னா போட் சஃபாரி எல்லாம் இருக்குது. போட் சஃபாரி, கடற்கரைக்கு வந்துட்டோம். வேற லெவல்ல இருக்குது பாக்குறதுக்கு. செமையா இருக்கு பார்க்க. உண்மையிலே ஒரு ஏமாற்றம் தான், முதல் வச்சு இல்லைன்றது ஏமாற்றம் தான். ஆனாலும் செமையா இருக்கு பார்க்கறதுக்கு. பகல் வந்தால் இதை என்ஜாய் பண்ணலாம் போல். ஆனால் இரவுலையும் வேறு லெவலில் இருக்குது. இந்த மணலில் இருக்கைக்குள்ள இருந்தால் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். செமையாக இருக்குது. லைட்டான காற்று நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. நான் அப்படி இதில் இருந்துட்டேன். செமையாக இருக்குது. இதில் இருக்க வேறு லெவலில் இருக்குது. இரவில் இவ்வளோ சனம் பாருங்க. யாழ்ப்பாணம் பக்கமெல்லாம் அப்படி இரவில் பீச்சில் நான் க்ரௌடை பார்த்ததில்லை. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌட் இருக்குண்டு. ஆனாலும் வேறு லெவல் ஃபீல். காற்றெல்லாம் அவ்வளோ குளிரில்லை. சில நேரங்கள் எல்லாம் இந்த டைம் கடும் குளிராக இருக்கும் இந்த கடற்கரையோரம். இது குளிரவே இல்லை, லைட்டான ஒரு குளிர் தான். செமையாக இருக்கு. இங்கே வந்து வெளிக்கிட போகிறோம். ஆக மொத்தத்தில் என்ன மாத்திட்டாங்க. ஒரு பார் ஒன்று இருக்கு. டிஜே மியூசிக்கோட வேற லெவல்ல இருக்குது. ட்ரிங்க் ஐட்டம் தான் கூட இருக்குது. நானும் முதல்ல வச்சு சாப்பிடலாம்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு வந்தேன். நம்பி வந்தேன், ஏமாத்திட்டாங்க. சரி பரவாயில்ல, எது நடந்தாலும் நன்மை கண்டு யோசிக்கணும். சரி பார்ப்போம். இங்கே வந்து சாப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் ரேட் கூடத்தான். சும்மா வந்ததுக்காக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் தான் ஏமாத்திட்டாங்க. சரி பரவாயில்ல, இதோட வீடியோவை முடிப்போம்னு நினைக்கிறேன். இனி எங்கள் வீட்டை போகிறது தான். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சும்மா கொழும்புக்கு வந்ததுக்கு ஒருக்கா சுற்றி பார்த்தாச்சு. இந்த இடத்துலையும் எந்த இடம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சுற்றி பார்த்தாச்சு. நீங்களும் சும்மா பார்க்குறதுக்காக வந்து போகலாம். சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாம் ஹை ரேட்டுன்னு சொல்லுவேன். சரி பரவாயில்ல, நாங்கள்
பார்க்கிங் வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.